டாஸ்மாக் கொள்ளையில தொடர்ச்சியாக 10 ரூபாயில கவனம் செலுத்துற அரசு தனியார் கல்லூரி பள்ளிகளில் பல லட்சங்கள் வாங்கப்படுறது கண்டுக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. நீட் தேர்வோட சம்பந்தமா தமிழக அரசு இது எந்த ஒரு அறிக்கை முழுமையா எதிர்விடல. உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு நீங்க அரசுக்கு என்ன வலியுறுத்த போறீங்க? 7.5% உள்ளொதுக்கீடா தமிழ்நாட்டில் இடைக்கால நிவாரணமா இருந்துகிட்டு இருக்கு. அது 10% வரைக்கும் உயர்த்தலாம் அப்படிங்கிற அது மாநில அரசுக்கே வாய்ப்பு இருக்கும் போது அதை சிபிஎம் வலியுறுத்தி வந்தது. கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும், வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பார்ட்டி ஃபண்டை அரசு கஜானாக்கு கொண்டு வர்றது அப்படின்றது லஞ்சத்தை நேரடியா அரசுக்கு கொண்டு வர்றதான கணக்கு. டாஸ்மாக் கொள்ளையில தொடர்ச்சியாக 10 ரூபாயில கவனம் செலுத்துற அரசு தனியார் கல்லூரி பள்ளிகளில் பல லட்சங்கள் வாங்கப்படுறது கண்டுக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இல்ல கல்வி கட்டணங்கள் சம்பந்தமாக வெளிப்படையாக அரசு தீர்மானித்திருக்கிற கட்டணங்கள் ஒவ்வொரு பள்ளி வாசலிலேயும் வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்கிற உத்தரவை இந்த அரசு தான் போட்டு. இல்ல அது நான் நடத்த சொல்லுவோம். ஒருவேளை அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி பள்ளிகளில் வசூலிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்றேன். பட் வெளிப்படையாக அது வைக்க வேண்டும் என்பதை எதிர்த்து தனியார் பள்ளி நிர்வாகங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த அரசுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்து அரசு ஒரு கட்டணத்தை தீர்மானித்ததற்கு பிறகு அதற்கு விரோதமாக அதுக்கு எதிராக கூடுதலாக வசூலிப்பது என்பது தவறானது. இல்ல தெரியாது. இல்ல நாங்க தேர்தலை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்கலைங்க. இடதுசாரி கட்சிகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 2 முறை சந்திப்புகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளில் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகளின் மீது கூட்டான போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த சந்திப்பில் அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளிவரும். இப்போதைக்கு இடதுசாரி கருத்தியலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வலுவாக எடுத்து செல்வது, இடதுசாரிகள் தனித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் மீது தொடர்ந்து செயல்படுவது என்பதுதான் இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடை தவிர நாங்கள் இந்த அணி அந்த அணி என்கிற முறையில் எந்த அணியிலும் இல்லை. இடதுசாரி அணி தனியாக இருக்கிறோம். நீட் தேர்வோட சம்பந்தமா தமிழக அரசு இது எந்த ஒரு அறிக்கை முழுமையா எதிர்விடல. உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு நீங்க அரசுக்கு என்ன வலியுறுத்த போறீங்க? இல்ல தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இதுல வேற யாரும் மாறுபட்டு எந்த விதமான நிலைப்பாடும் மேற்கொள்ளவில்லை. இதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கூட்டு போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போதும் அதுதான் நாங்கள் வற்புறுத்தணும். எல்லாருமே அதுதான் வற்புறுத்த விரும்புகிறோம். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் தாவேக்காவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காரு. இந்த மரணங்கள்லாம் ஏற்பட்ட போது முதலமைச்சர் அதுதான் திரும்ப வற்புறுத்தியிருக்கிறாரு. எல்லோருமே அதை வற்புறுத்துறோம். நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி அநியாயமான முறையில் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்வது, மரணமடைவது என்பது மிகப்பெரிய துயரம். அந்த குடும்பத்தை முகத்தை போய் எங்களால் பார்க்க முடியல. அவங்களுடைய தாயார் கடுமையாக மனநிலை பாதிக்கப்பட்டு மிக கொடுமையான அவஸ்தையில் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தோம். கீர்த்தனா அவருடைய மரணத்தை ஒட்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 4 மாணவர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டது என்பது தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம். ஆகவே நீட் தேர்வுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அது தொடர்ந்து நாம் வற்புறுத்தோம். பிரச்சனை என்னன்னா, கான்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான அத்துமீறிய நடவடிக்கையில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை மாணவர்களுக்கு கொடுக்கிறது. வெற்றி பெற முடியாமல் அது இந்த முறை தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டின் காரணமாக, வினாத்தாள் வெளியானது உள்ளிட்ட முறைகேடுகள் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கான காரணம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதி அது முறையாக நடத்தாதது, கியூட் தேர்வு முறையாக நடத்தல, நீட் தேர்வு முறையாக நடத்தல, சிபிஎஸ்இ எக்ஸாமுடைய தேர்வு தாளை முறையாக திருத்தறதில்ல. இப்படி எதற்குமே தகுதியற்ற ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. அதனால தான் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற குரல் நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டம் என்பது டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அவர் மந்திரி பதவியாக தொடருவது என்பது எப்படி ஏற்க முடியும்? அதனால நீட் தேர்வை ரத்து பண்ணுன்றதான் எல்லாருடையதான். 7.5% உள்ளொதுக்கீடா வந்து தமிழ்நாட்டில் இடைக்கால நிவாரணமா இருந்துகிட்டு இருக்கு. அது 10% வரைக்கும் உயர்த்தலாம் அப்படிங்கிற அது மாநில அரசுக்கே வாய்ப்பு இருக்கும்போது அதை சிபிஎம் வந்து வலியுறுத்துமாங்க. இல்ல அதுக்கான சட்டப்படியான வாய்ப்பு இருக்குன்னா அதை வற்புறுத்துவோம். 7.5% வந்ததுனாலதான் ஓரளவுக்காவது தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால 10% உயர்த்துவதற்கு சட்டப்படி எந்த விதமான தடையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அதை நம்ம வற்புறுத்துவோம். கூட்டணியிலிருந்து வெளியேறுபவர்கள் மீதான திமுகவின் விமர்சனங்கிறது கடுமையான சொற்களா இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மண்டபத்துக்குள்ள கூடி இவங்களை அடக்கிடலாம், அவ்வளவுதான் அந்த கட்சி கூட்டம் இருக்கு, மதிமுக மேல விமர்சனம் வைக்கிறாங்க, எம்பி ஆராசா பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க மேல இவ்வளவு காலம் கூட பயணிச்சவங்க விமர்சனங்கள் கடுமையான சொற்களா இருக்கு. இல்ல பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப போற்றுவதும், வெளியேறிட்டா அவதூறு பரப்புவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பட் எங்களை பொறுத்தவரை அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்துத்தான் ஆதரவு எதிர்ப்பு என்பதை தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரியான சொற்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த விரும்பல, பயன்படுத்தவும் மாட்டோம். அவங்க முரசொலியில் எழுதின கட்டுரைக்கு ஒரு விரிவான பதிலை தீக்கதிரில் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். அநேகமாக அதற்கு பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விளையாடையில் நான் எதுவும் பார்க்காம விட்டேன்னு, ஆனால் எதுவும் வரலன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது அது முடிவுக்கு வந்த பிரச்சனையாக தான் பார்க்குறேன். அப்படிலாம் இல்லையே, நாங்கள் வந்து கொள்கை சார்ந்து எங்க 100 முறை விளக்கிட்டேன். இது மதச்சார்பற்ற கூட்டணி. மத்திய அரசாங்கத்திலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இங்கே எப்படியாவது காலி உண்ண வேண்டும், அதிமுகவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிற நிலையில் அதை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணியாகவும் உறுதியான அடியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அதனால்தான் நாங்கள் அதில் நீடிச்சோம். நாங்க ஏன் நீங்க இன்னொருத்தரோட ஒப்பிடுதான் கேக்குறீங்க? அதாங்க அது அவர்கிட்ட கேளுங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்கள் உறுதியாக இல்ல, நாங்க அந்த எங்களுடைய அப்படி கேட்கல அவரு. நாங்க அவர் இருந்த மாதிரி நாங்க இல்ல சார். நாங்க வந்து கொள்கை பூர்வமாக பிஜேபிக்கு எதிரான அணி, அது அதில் உறுதியாக இருந்த அணி திமுக தலைமையிலான அந்த அணி. அந்த அடிப்படையில் தான் அவர்களோடு அரசியல் ரீதியாக உறுதியாக நான் கொண்டோம். அந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முறையில் தான் நாங்கள் உறுதியாக தேர்தல் பணிகளையும் செய்தோம். தேர்தல் முடிவு வேறு விதமாக ஆகிவிட்டது. மும்மொழி கல்வியை வந்துட்டு மத்திய அரசு 2 வருஷத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்குது. அது வந்துட்டு இருமொழி கல்வியில் இருக்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிறப்ப மும்மொழி கல்வியை வந்து கட்டாயப்படுத்திருக்கிறது. 3 லாங்குவேஜ் பாலிசிஸை வந்துட்டு இந்த வருஷத்துல இருந்து ஸ்கூல்ல கொண்டு வர போறாங்க சார். அதுக்கான ஆர்டர்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இல்ல இங்க வந்தா மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாடு ஏற்றுக்கிற பிரச்சனை இல்ல. இருமொழி கொள்கை என்பதுதான் இங்கே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்பதுதான் நம்ம ஒரு கொடுப்போம். ஓகே, திரு விஜய் அவர்கள் எங்களிடம் ஆதரவு கேட்டபோது அல்லது அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களிடம் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்த போதும் என்னுடைய ஆட்சி ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்கும் என்கிற உறுதிமொழியை எங்களிடம் கொடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற அரசாக அது செயல்படும் என்கிற அடிப்படையில் தான் நாங்களும் ஆதரவை கொடுத்திருக்கிறோம். அந்த இது தொடர்ற வரைக்கும் எங்க ஆதரவுலையும் பிரச்சனை இருக்காது. திமுக கூட்டணியில் இருந்த போது பார்ட்டி ஃபண்ட் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப சிஎம்டிஏ, கல்வி, டாஸ்மாக் எல்லாத்துலயும் பார்ட்டி ஃபண்ட் இருக்குன்னு தாவேகா அரசு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டணியில் இருந்தது இப்ப அதிர்ச்சி அளிக்குதா, வருத்தம் அடைவீங்களா? எதுவுமே நான் ஆகல, எதுவுமே ஆகல சார். அது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது, கடந்த காலத்தில் இந்த அதிமுக இல்லாம திமுக வந்த போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், எதிர்குற்றச்சாட்டுகள் இப்படிலாம் நிறைய வந்திருக்கு. பட் எல்லாமே நிரூபிக்கப்படணும், அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து டாஸ்மாகோட பார்ட்டி ஃபண்டை வந்து ஜிஓ போட்டிருக்காங்க, நிரூபிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? நிரூபிக்கப்படணும் சார். அதாவது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளுக்கு பூராத்துக்கும் இல்ல அந்த மாதிரி பலது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலது சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு இடங்களுக்கு சென்ற அதெல்லாம் வந்து அரசனுடைய கஜானாவுக்கு வரும் அப்படின்னு பொதுவா அவங்க சொல்லியிருக்காங்க.
டாஸ்மாக்ல வரக்கூடிய பார்ட்டி பண்ட அரசுக்கு திருப்பி விட்டுருக்குன்னு சொல்றாரு. அது சரியா முறையா? அது இல்ல ஏன் பார்ட்டிக்கு போகணுன்றீங்களா? இல்ல நான் பார்ட்டி பண்ண இல்ல நீங்க சொல்லுங்க. பார்ட்டி போயிட்டு பார்ட்டி பண்றது இல்ல சார், நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அவங்க முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை தான் எடுக்கணும். அதான புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கு, முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நம்ம வற்புறுத்த முடியுமே தவிர அதுக்கெல்லாம் ஆதார ஆவணங்களை தேடி இது உண்மை இது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான முறையில் இப்போது பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல. பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும், வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பார்ட்டி ஃபண்டை அரசு கஜானாக்கு கொண்டு வருது அப்படின்றது லஞ்சத்தை நேரடியா அரசுக்கு கொண்டு வர்றதான கணக்கு. சொல்லுங்க சார். அணுக்கனிம சுரங்கத்துக்கு ஓராண்டுக்கு ஆதரவளிக்க இல்ல அது ரொம்ப தவறு சார். அந்த அணு கனிம சுரங்கத்திற்கு அந்த அனுமதியை நீட்டித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே கனிம வள கொள்ளையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிமக்கரை சுரங்கத்திற்கு அனுமதி நீடித்திருப்பது என்பது தவறானது. அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும்.